ஏன் போதைப் பொருளோட மையமாக இப்போ சென்னை இருக்குது கேட்டால் ஷாக் ஆகிடுவீங்க. சரத் என்ன கில்லி சரத்தா சுரா சரத்தா? சார் கில்லி சரத். கில்லி சரத். கில்லி சரத் வந்து என்ன பண்ணியிருக்காப்புலன்னா இந்த மெத்தட் டைப். இப்போ நீங்கள் சிகரெட் குடிக்காதவங்க இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு சளி பிடிச்சிருச்சு, என்ன பண்ணுறது? சிகரெட் தானே குடிக்கக்கூடாது. அப்போ வந்து அந்த மூலிகை மருந்துகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சிகரெட்டுக்குள்ளே போட்டு ஏற்றி இழுத்திங்கன்னா கப்புன்னு உள்ளே போய் கப்புன்னு சளியை சரி பண்ணிடும்ல. அந்த ஸ்டைலில் அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. இங்கே ப்ரௌன் சுகர் அடிக்கலை அவர். ப்ரௌன் சுகரை வந்து ஏற்றுற மெத்தடில் மாத்திரையை ஏற்றி அந்த குழந்தைக்கு சரி பண்ணியிருப்பார். அவர் அந்த முறையில் ட்ரை பண்ணியிருக்காப்புல. பட் ஆனால் அது பெரிய பூதாகரமாக ஆயிடுச்சு. இவங்க வாழவே விட மாட்டாங்க யாருமே. இங்கே தாய்லாந்தில் இருந்து தமிழ்நாட்டு கஞ்சா வந்து ஏர்போர்ட்டில் இங்கே வந்து பிரித்து இலங்கைக்கு போகிற மாதிரியான மிக பயங்கரமான கடத்தல்லாம் இப்போ வரைக்கும் நடந்துட்டுருக்கு. மாண்புமிகு முதலமைச்சர் மரியாதைக்குரிய யார் இப்போ அவர் தானே, அவர் என்ன சொன்னார், ஸ்கூல் பக்கத்தில் இருக்க பிராந்தி கடை எடுக்கிறேன். அதெல்லாம் முடிஞ்சு போய் நீ பிராந்தி கடை எடுத்தான்னா எடுக்கலைன்னு என்ன அவங்க பிராந்தியாக குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. இல்லை ஸ்கூல் பையனும் காலேஜ் பையனும் போய் ரம்மு விஸ்கிலாம் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் பூமர். குடியாரன்றது பூமர். குடியோட வெர்ஷன் வந்து அடுத்த போதைக்கு தான் போயிடுச்சு. இப்போ தம்பி பண்ணி காமிச்சார்ல, அவர் தான் பாவம். ஒரு மாத்திரை தான், மாத்திரையே அந்த ஸ்டைலில் நுனி காமிச்சார். அதான் அந்த சட்ட ஒழுங்கு சீர்கேடுக்கு மிக முக்கிய பிரச்சனையே இந்த போதைப் பொருட்களுடைய அதீத புழக்கம் தான். இப்போ அதை நீங்கள் வேற இருக்கணும். இப்போ அதுதான் உங்களுடைய முதல் கடமையாக இருக்கணும் பொழுது அதுக்கு நீங்கள் மராத்தான் ஓடிலாம் பிரச்சனை கிடையாது. மராத்தான் ஓடினா மாத்திரையை நுணுக்கிறவன் நின்றுவானா? முதல்ல உள்ள வரதை கட்டுப்படுத்தணும், அடுத்து இருக்கவங்களை மீட்கணும். அதுக்கப்புறம் அவங்களும் சேர்ந்தா ஓடுவாங்க. சில கொலகாரங்கள்லாம் பார்த்துருக்கீங்கன்னா கொலை அவனே பண்ணியிருப்பான். ஒரு பேரு சென்னைக்கு வராரு மறைக்காயா. யார் இவர்? சார் வணக்கம் சார். வணக்கம். இந்த புதிய ஆட்சியில் புதிய மாற்றத்தை எப்படியாவது கொடுத்தே ஆகணும். நல்லது பண்ணணும். எப்படி பண்ணுங்கிறத அப்புறம் யோசிப்போம். பட் நல்லது பண்ணணுங்கிற நோக்கத்தோடு முதல்வர் விஜய் அவர்கள் ஏதாவது சிந்திக்கணும்னா அடுத்தடுத்து புதிய புதிய விஷயங்கள்லாம் சிந்திச்சிட்ருக்காரு. குழுக்கள்லாம் போடுறாங்க. ஐஏஎஸ் ஐபிஎஸ்கள்லாம் கூப்பிட்டு மீட்டிங்லாம் போட்டுருந்தா அந்த அமைச்சர்கள் பண்ணுற அட்ராசிட்டி இன்னமும் அந்த ரசிகர் மனப்பான்மையிலே பண்ண சில விஷயங்கள், அப்போ பண்ண சில விஷயங்கள் அப்படின்னு எல்லாமே பூதாகரமாக மாறிட்டுருக்கு சார். இதுக்கப்புறம் வந்து உண்மையிலே யார் ஆட்சிக்கு இருந்தாலும் நிம்மதி ஆட்சியே நடத்த முடியாதுங்கிற மாதிரி டெய்லி இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் போட்டு சண்டை போட்டுட்ருக்க காலகட்டமாக மாறிடுச்சு. அப்படித்தான் அமைச்சர் கில்லி சரத் அவர்கள் ஒரு மாத்திரையை நுணுக்க போய் அது பெரிய பூதாகரமாக மாறி ஐபிஎல் ஸ்டேடியத்தில் பட்டப்பகலில் வெட்ட வெளிச்சத்தில் மாத்திரையை நுணுக்கிய கில்லி சரத் அப்படிங்கிற விஷயம் வந்து இப்போ வேறு மாதிரி மாறிடுச்சு. அவர் போதைப் பொருள் தான் பண்ணார். ஏதோ அந்த கார்டை ஏடிஎம் கார்டை வச்சு காசெல்லாம் சுற்றி வச்சுட்டு இன்னமும் போட்டு போய் பயங்கர சர்ச்சையாகி இன்றைக்கி கண்டன ஆர்ப்பாட்டங்கள்லாம் நடத்தப்பட்டு விசாரணை கூட நடக்க இருக்கதா சொல்கிறாங்களே. என்ன நினச்சி அந்த வீடியோ பார்த்தீங்களா? அவர் விளக்க வீடியோலாம் வேறு கொடுத்துட்டாரு, பார்த்தீங்களா சார்? அதாவது போன ஜனவரியிலேருந்து இப்போ மே மாதம் வரைக்கும் எடுத்த ஒரு போதை தொடர்பான கணக்கெடுப்பு. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஹெராயின் வந்து 10.5 கிலோ ஹெராயின் பிடிபட்டிருக்கு. நூற்றுக்கணக்கான கிலோ கஞ்சா பிடிபட்டிருக்கு. அதில் வந்து அது எத்தனை கிலோன்றதை தாண்டி ஹெராயின் வந்து 10.5 கிலோ பிடிபட்டிருக்கு சென்னையில். 10.5 கிலோன்னா அது மிகப்பெரிய ஊடுருவல் உள்ளே வந்துருச்சுன்னு தான் அர்த்தம். ஸோ வந்து இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து கடந்த ஆட்சியில் இல்லையானா கடந்த ஆட்சியோட தொடர்ச்சி தான் இது. இது எப்போ உள்ளே வந்தது, எப்போ அது லேக் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயலலிதா சிறைக்கு போன காலகட்டத்தில் தான் இது வந்து ஊடுருவுச்சு. பான் பராக்கு, இந்த ப்ரௌன் சுகரு, கஞ்சா இதெல்லாம் அதிகமானது எப்போன்னா 2011 ஜெயலலிதா ஜெயித்ததுக்கப்புறம் அவர் சிறை சென்றார் இல்லையா, ஊழல் வழக்கில் சிறை சென்று ஓபிஎஸ் ஆட்சி நடந்தது ரைட்டா. அந்த காலத்தில் தான் சட்டம் ஒழுங்கு பெரிய அளவில் சத்தம் இல்லாமல் சீர்குலைஞ்சு, வெளியே தெரியாமல் சீர்குலைஞ்சது அப்போ தான். அதிகாரிகள் ஏன்னா ஓபிஎஸ்க்கு வந்து அந்தளவுக்கு ஒன்றும் தெரியாது. அவருக்கு என்னென்னா முதலமைச்சராக இருந்து ஒரு டம்மி பீஸாக இருந்தார். அதிகாரிகள் எல்லாமே ஜெயலலிதா போட்ட ஆட்கள், அவர்களும் அப்படியே இருந்து மெயின்டைன் பண்ணாங்களே தவிர உள்ள ஈரல் கெட்டு போச்சு. ஆள் பார்க்க நல்லாயிருக்கும், ஈரல் கெட்டு போச்சுன்ற மாதிரி அந்த காலகட்டத்தில் தான் கஞ்சா வந்து அப்போ தான் நம்ம தந்தி பத்திரிகையில் செய்தி ஆசிரியர் இருந்த காலகட்டம். அப்போ எங்களுக்கு நல்லா தெரியும் வந்து இந்த போதைப் பொருள்லாம் உள்ளே வருது, துப்பாக்கியும் உள்ளே வருது. ஆனால் துப்பாக்கியே காவல்துறையினர் ஜெயலலிதா வெளியில் வந்தால் நம்ம செத்தோன்றதுக்காக அவர்கள் தீவிரமாக அந்த துப்பாக்கி கலாச்சாரம் வெளிநாட்டு அது வடநாட்டிலேருந்து துப்பாக்கி வாங்கிட்டு வந்து ஒரு கொலை நடந்தது.
அதுக்கப்புறம் ஒருத்தன் வந்து துப்பாக்கி காமிச்சு காரில் நடந்த பிரச்சனை இல்லை, காரை ஓவர்டேக் பண்ணுற பிரச்சனை இல்லை, துப்பாக்கி எடுத்து காமிச்சிட்டான் ரவுடி. அப்போ துப்பாக்கி புழங்குது அப்படின்றது அதை கொஞ்சம் சீரியஸாக எடுத்து அப்பயே கட்டுப்படுத்திட்டாங்க. ஆனால் இந்த கஞ்சாவை கட்டுப்படுத்தலை. அப்போ தான் தமிழ்நாடு சீர்கடை தொடங்குது, கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே வந்து அடுத்த ஆட்சி 16, அதுக்கப்புறம் வந்து கரெக்டாக ஒரு 11 வருஷத்துக்கு பின்னாடி இருந்தால். ஆமாம், எடப்பாடியார் ஆட்சியில் வந்து அதை திருப்பி அதில் தான் அந்த பான்பராக்கு இதெல்லாம் எடப்பாடியார் ஆட்சியில் பயங்கர ஃபேமஸ்ஸு. ப்ரௌன் சுகர் வந்தது அப்போ தான். குட்கா அந்த விஷயம் இருக்கும்போதே சைடில் வந்து ப்ரௌன் சுகர் இதெல்லாம் விஜயபாஸ்கர் மீது குற்றச்சாட்டு வந்தது, அதெல்லாம் வந்தது இல்லையா, அதுக்கப்புறம் வந்தது. ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ரௌன் சுகர் உள்ளே வர ஆரம்பிச்சது, அது எங்களுக்கே தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக ஊடுருவி வெளியே ஆரம்பித்தோடனே இதுக்கிடையில் வந்து இலங்கையில் வந்து ஏன் போதைப் பொருளோட மையமாக இப்போ சென்னை இருக்குது கேட்டால் ஷாக் ஆகிடுவீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இலங்கையில் வந்து பிரபாகரன் அவர்கள் இருக்க வரைக்கும் சிகரெட்டே விற்பனை கிடையாது. பல இடங்களில் சிகரெட்டை நீங்கள் வாங்க முடியாது நார்த் ப்ராவின்ஸில். அப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, இப்படி போதைப் பொருளற்ற ஒரு பகுதியாக இருந்துச்சு. யாழ்ப்பாணத்தில் மட்டும் அவங்க கண்ட்ரோலில் இல்லை, கிளிநொச்சியில் இருந்தாலும் சரி, பரந்தனில் இருந்தாலும் சரி, இந்த எல்லாமே நார்த் ப்ராவின்ஸில் இதெல்லாம் எந்தெந்த பகுதியெல்லாம் வடகிழக்கு எல்லாம் புலிகள் கட்டுப்பாடில் இருந்தது, அங்கே எதுவுமே இல்லாமல் இருந்தது. 2009 போருக்கு அப்புறம் அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி 2011 வரைக்கும் அப்படியே போயிட்டு இருக்கும்போது காலகட்டத்தில் என்னன்னா, 12 ராஜபக்சே வந்து ஆட்சி நடக்கும்போது அங்கே பிராந்தி கடையை ஓப்பன் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா போதைக்கு இவர்கள் அடிமையானால் தான் புரட்சியாளர்லாம் மாற மாட்டான். ஏன் புரட்சியாளரை மாறினான்னா, அந்த காலகட்டத்தில் 80கள் 70கள் எண்டில் போதை இல்லைங்க, படிப்பு இதெல்லாம் இருந்ததுனால உணர்ச்சி வசப்பட்டு எல்லாமே ஒரு பெரிய போரை நடத்தி முடிச்சிட்டாங்க. இனி இவரெல்லாம் போதைக்கோ சினிமாக்கோ அடிமையாக்கிட்டோம்னா இவங்க எக்காலத்துக்கு எந்திரிச்சு வர மாட்டான்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பிராந்தி கடையும் தேட்டரையும் திறக்கிறாங்க. யாழ்ப்பாணத்துலலாம் அப்போ தான் புது மால் வருது, 14, 15 தேட்டர்லாம் வருது. இப்படிலாம் இருக்கும்போது என்னென்னா, போதை புழக்கம் ஆகும்போது என்ன ஆகுதுன்னா, தமிழ்நாட்டிலேருந்து கஞ்சா போகுது. நான் எதுக்கு இலங்கையை பற்றி சம்மந்தம்லாம் பேசுனீங்க, இந்த ப்ரௌன் சுகர்லாம் எங்கேருந்து போகும்? ஏன்னா அந்த பக்கம் தாய்லாண்டு, எதுனா ஸ்ரீலங்கா எடுத்துகிட்டே அது மிகப்பெரிய கடல் பகுதி, ஃப்ளைட்டில் கொண்டு வரவே முடியாது, படகுலையும் கொண்டு வர முடியாது. ஸோ அந்த தாய்லாண்டு, கம்போடியா, மயான்மர் இதுதான் அந்த சைடில் ஃபுல்லாக, சிங்கப்பூர், மலேசியா எல்லாமே இலங்கைக்கு அந்த கடல் நீண்ட தூரம், அது ஆயிரக்கணக்கான கிலோமீட்டர், அங்கேருந்து வராது. எளிதாக போகக்கூடியதுங்கன்னா தமிழ்நாடுன்றதுனால தமிழ்நாடை வந்து ஒரு மையமாக மாற்றிட்டாங்க. இதே காவல்துறை இன்று வரை அதை வந்து ரிசர்ச் பண்ணியோ இது பண்ணியோ அதை வந்து பண்ணவே இல்லை, இன்னைக்கு வரைக்கும் பண்ணலை. அந்த தாட்டுக்கே போலவீங்க, புரியுதா? ஸோ வந்து என்ன ஆகுது அப்படின்னா, நார்த் இந்தியாவிலேருந்து மட்டும் இல்லாமல் தாய்லாந்துலேருந்து தமிழ்நாட்டுக்குள்ளே கஞ்சா வந்து, இங்கே தாய்லாந்துலேருந்து தமிழ்நாட்டு கஞ்சா வந்து ஏர்போர்ட்டில் இங்கே வந்து பிரித்து இலங்கைக்கு போகிற மாதிரியான மிக பயங்கரமான கடத்தல்லாம் இப்போ வரைக்கும் நடந்துட்டுருக்கு, புரியுதா? ஏன்னா தாய்லாந்தில் பல பகுதியில் கஞ்சா வளர்க்குறதுக்கு தடை இல்லை. ஸோ அப்போ வந்து என்னென்னா, நல்ல உரம் போட்டு செழிப்பாக வளர்க்குறாங்க, புரியுதா உங்களுக்கு? தரம் பிரித்து ஹை குவாலிட்டியாக அங்கேருந்து கடத்துகிறாங்க. அது கஸ்டம்ஸும் உடந்தை உள்ளே வருது. அதே மாதிரி தாய்லாந்து வழியாக ப்ரௌன் சுகர் வருது உள்ள. ஸோ இதோட போதையோட மையமாக எது மாறிடுச்சுன்னா, இந்த தமிழ்நாடு மாறிடுச்சு. கேரளா மாறல, ஆந்திரா மாறல, கர்நாடகா மாறல, தமிழ்நாடு மாறிடுச்சு. அதுக்கு காரணம் இலங்கை. இலங்கையில் இருக்கக்கூடிய பெரிய மார்க்கெட், கஞ்சாக்கு இருக்கக்கூடிய பெரிய மார்க்கெட் ஒன்று. ரெண்டாவது, ப்ரௌன் சுகரை வந்து இலங்கைக்குள்ளே கொண்டு போனது தமிழ்நாட்டிலேருந்து, தமிழ்நாட்டுக்கு வர்றது பேங்காக்லேருந்து. அதே மாதிரி வடநாட்டிலேருந்து கஞ்சா வருது. 4 ஒரு காலத்தில் கஞ்சா எங்கேருந்து வரணும்னா போடிமெட்டில் மட்டும்தான் இருக்கும். போடிமெட்லேருந்து பஸ்ஸில் கடத்திட்டு வருவாங்க மூட்டை மூட்டையாக, பஸ்ஸு லாரியில் போட்டு. இது இருக்குது பாருங்கள், மேலே வந்து இந்த பொடி வெள்ளை கலரில் தூவாங்கல்ல, இந்த ரோட்டில் எல்லாம் போடுவாங்க, ப்ளீச்சிங் பவுடரை அந்த மூட்டை மேலே தூவி விட்டாங்கன்னா ப்ளீச்சிங் பவுடர் வாசம் தான் அடிக்கும். கஞ்சா வாடைன்றது நீங்கள் பறித்து மூட்டையை கட்டிட்டிங்கன்னா ஊரே கூப்பிடும், புரியுதா? இப்போ நீங்கள் கஞ்சா வந்து இழுத்தாங்க அப்படின்னா அந்த புகை வந்து அப்படி காற்றுல பரவுச்சுன்னா
பார்த்தோன்னே அந்த ஸ்மெல்லை பார்த்தோன்னே என்னடா இது கண்டுபிடிச்சிடாங்க. அதை பற்றி தெரியாதவங்களுக்கு கூட கஞ்சா அடிக்கிறவனு தெரிஞ்சு போயிடும். ஸோ இப்போ போடிமெட்லேருந்து வந்த கஞ்சா இன்றைக்கி எங்கேருந்து வருதுன்னா தாய்லாந்துலேருந்து வருது. இப்போ நான் தாய்லாந்தில் போகிறப்ப கூட ஒரு கடைக்காரன் என் கூட சண்டைக்கு வந்துட்டான். கஞ்சா வந்து சிகரெட்டில் போட்டே வச்சுருப்பாங்க. நீ அப்படியே கேஷுவலாக ரோட்டில் கடையிலே இருக்கும், வாங்கி அடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அதை போய் வீடியோ எடுத்ததெல்லாம் பஞ்சாயத்து ஆயிடுச்சு. ஸோ இருக்கேன் வீடியோ இருக்குது. கேஷுவலாக சின்ன சின்ன கடையிலலாம் கஞ்சா வந்து சிகரெட் மாதிரியே விற்கும், நம்ம வாங்கி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். அங்கே தடை இல்லை. பல இடங்களில் பெரிய கடைகளில் விற்க மாட்டான், சின்ன சின்ன கடைகளில் அங்கங்கே விற்பான். ஸோ அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சென்னை வந்து ஒரு போதை மையமாயிடுச்சு. 10 கிலோ ப்ரௌன் சுகர்ன்றது எவ்வளோ தெரியுமா? அது ப்ரௌன் சுகர் வந்து 1 கிராம் ப்ரௌன் சுகர் வந்து கிட்டத்தட்ட லோக்கல் மார்க்கெட்டில் 1 லட்ச ரூபா இருக்கும். கலப்படம் இல்லாத ப்ரௌன் சுகர் வந்து 1 கிராம் தங்கம் எவ்வளவு? 13,000. அதை விட 10 மடங்கு, 5 குறைந்தபட்சம் 5 மடங்குலேருந்து 10 மடங்கு ரேட்டு உள்ளதான் ப்ரௌன் சுகர். 1 கிராமோட ரேட். ஆமாம், 1 கிராமோட ரேட்டு வரும். கிட்டத்தட்ட இன்றைக்கி மார்க்கெட் ரேட் என்னன்னு எனக்கு தெரியல, 50,000க்கு மேலே தான் வரும் 1 கிராம். அந்த 1 கிராமில் வந்து என்னன்னா, நம்ம தம்பி கோடு போட்டார்ல ஒருத்தர், இது செல்ஃபோனில் பிரித்து கிரெடிட் கார்டு வச்சு நீ அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, சிகரெட்டுக்குள்ளே ஜிகினா பேப்பர் வரும், அலுமினியம் ஃபாயில் பேப்பர் வரும். சிகரெட்டை பிரித்த உடனே அலுமினியம் ஃபாயில் வரும். அந்த அலுமினியம் ஃபாயில் வச்சு தான் ப்ரௌன் சுகரை யூஸ் பண்ணுவாங்க. அதில் வந்து அந்த அலுமினியம் ஃபாயிலை கூர்மையாக்கிவிட்டு அதில் ஒரு ஊசி முனை அளவுக்கு மில்லிகிராமில் 5 மில்லிகிராம், 1 கிராம்ன்றது ரொம்ப ஜாஸ்தி, 5 மில்லிகிராம் எடுத்து உள்ளே போடுவாங்க. கீழே போசுக்கணுன்னு மேலே போக வரும், அப்படி இழுத்துருவாங்க. ஒரே இழுவை, ஒரு 2-3 பேர் ஒரே நேரத்தில் இழுப்பாங்க. இழுக்கும்போது ஒரே அடி ஏற்றம். அது ரொம்ப ரேராக இருந்தது. இந்த ப்ரௌன் சுகர்லாம் தமிழ்நாட்டில் இல்லாமல் மிகப்பெரிய ஒரு பணக்காரர்கள் தான் அதை பயன்படுத்தக்கூடிய ஒரு நிலைமையில் இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து என்ன ஆச்சுன்னா, அசால்ட்டாக கல்லூரி வளாகங்கள் பக்கத்துலேயே ப்ரௌன் சுகர் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு, கஞ்சா கிடைக்க ஆரம்பிச்சிச்சு, கடைகளில் கிடையாது, ஸ்கூலில் கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. ஸ்கூல் பக்கத்தில் மாண்புமிகு முதலமைச்சர் மரியாதைக்குரிய யார் இப்போ அவர் தானே விஜய் அவர்கள், அவர் என்ன சொன்னார், ஸ்கூல் பக்கத்தில் இருக்க பிராந்தி கடையை எடுக்கிறேன். அதெல்லாம் முடிஞ்சு போய் நீ பிராந்தி கடையை எடுத்தான்னா எடுக்கலைன்னா என்ன, அவங்க பிராந்தியாக குடிச்சிக்கிட்டு இருக்காங்க, இல்லை ஸ்கூல் பையனும் காலேஜ் பையனும் போய் ரம்மு விஸ்கிலாம் அதெல்லாம் முடிஞ்சு போச்சு. அதெல்லாம் பூமர், குடியாரன்றது பூமர். இப்போ குடியோட வெர்ஷன் வந்து அடுத்த போதைக்கு தான் போயிடுச்சு. இப்போ தம்பி பண்ணி காமிச்சார்ல, அவர் தான் பாவம், ஒரு மாத்திரை தான், மாத்திரையே அந்த ஸ்டைலில் நுனி காமிச்சார். பாராசிட்டமால் மாத்திரையை வந்து அவர் வந்து ஒரு குழந்தைக்கு இப்படியும் கொடுக்கலாம், இப்படிதான் அப்படின்ற மாதிரி அவர் வந்து ஒரு மாத்திரையை அதை வந்து செல்ஃபோனில் வச்சு, டஃபன் கிளாஸ் தானே, செல்ஃபோன் உடையாது, அதில் வச்சு அந்த மாத்திரையை வச்சு நுணுக்கி அதை லைன் ஆக்கி 500 நோட்டை வச்சு அப்படியே இது பண்ணி எடுத்து குழந்தைக்கு வாயில் ஊற்றுனீங்கன்னா அதுக்கு வந்து வர்ற எந்த மர்ம காய்ச்சலாக இருந்தாலும் சரியாயிடும் அப்படின்றதுக்காக தான் அவர் பண்ணது. அவர் வேறு கெட்ட நோக்கத்தோடு பண்ணல, அந்த ஸ்டைலில் அவர் அடாப்ட் பண்ணார். இப்போ ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், இப்போ வந்து இன்ஹேலர்னு ஒன்று இருக்குது. என்ன இன்ஹேலரு? எனக்கு இன்ஹேலர் இருக்குது, இந்த சளி பிடிச்சா விக்ஸ் இருக்கும். ஆமா, நீங்க ஒண்ணுமே தெரியாத மாதிரி நீங்க வேற ஏதோ போதைப் பொருளை சொல்றீங்க நினைச்சேன் சார். இல்ல, போதைப் பொருள் தான் உங்களுக்கு தெரியாதுன்னு எனக்கு தெரியுமா? நீ அதுக்கிட்டே போக மாட்டீங்க, சிகரெட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது, சிகரெட்ல உருண்டையா இருக்குமான்னு கேட்பீங்க, அது எனக்கு தெரியும். அமர்தாஞ்சலி அப்படி சொன்னீங்கன்னா அந்த மாதிரி இன்ஹேலர் இருக்கு இல்லையா, இந்த மூக்கில் வச்சு உறிஞ்சுவாங்க. இந்த இன்ஹேலரை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் வந்து புகை பிடிப்பாங்கல்ல, பிடிப்பாங்க, சில பேர் ஆவி பிடிப்பாங்க. ஆவி பிடிக்குது. இப்போ அதே கஞ்சா இழுக்கிற மாதிரி பிடிச்சா உடனே சரியாகும். அதுதான் கான்செப்ட் தான் அதுவே தவிர, ஆனால் அது கஞ்சா கிடையாது. இப்போ ஒரு சிகரெட்டை வாங்கி அதில் இருக்கிற அந்த இதை பூரா உதுத்துட்டு அதுக்கப்புறம் கஞ்சாவை அதையும் மிக்ஸ் பண்ணி நல்லா தேய்ச்சி அதுக்கப்புறம் அதை ஏற்றுவாங்க. சிகரெட்டை தட்டிட்டு அப்புறம் அந்த சிகரெட்டை குடிப்பாங்க. இது வந்து கஞ்சாவுடைய பழங்கால முறைனா சிகரெட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் வந்த முறை. அதுக்கு முன்னாடி ஞானிகள் யோகிகள்லாம் வந்து இதில் குழாயில் போட்டு இடிச்சு இழுப்பாங்க, இந்த குத்கா குழாயில் இழுப்பாங்க. அது இன்றைக்கி வரைக்கும் இருக்குது, ராஜஸ்தானில் அங்கெல்லாம் இருக்குது. ஸோ இப்போ என்னென்னா, சரத் என்ன கில்லி சரத்தா சுறா சரத்தா? கில்லி சரத்.
கில்லி சரத் வந்து என்ன பண்ணியிருக்காப்புலன்னா இந்த மெத்தட் டைப். இப்போ நீங்கள் சிகரெட் குடிக்காதவங்க இருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு சளி பிடிச்சிருச்சு, என்ன பண்ணுறது? சிகரெட்டு தானே குடிக்கக்கூடாது. அப்போ வந்து அந்த மூலிகை மருந்துகள்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் சிகரெட்டுக்குள்ளே போட்டு ஏற்றி இழுத்திங்கன்னா கப்புன்னு உள்ளே போய் கப்புன்னு சளியை சரி பண்ணிடும்ல. அந்த ஸ்டைலில் அவர் ட்ரை பண்ணியிருக்காரு. இங்கே ப்ரௌன் சுகர் அடிக்கலை அவர். ப்ரௌன் சுகரை வந்து ஏற்றுற மெத்தடில் மாத்திரையை ஏற்றி அந்த குழந்தைக்கு சரி பண்ணி. இப்போ ப்ரௌன் சுகர் அடிச்சிங்கன்னா என்ன ஆகும்? அடுத்த செகண்ட் போதை உச்சிக்கு ஏறிடும். அது ஒரு ராஜ போதை மண்டைக்கு ஏறிடும். அதே மாதிரி இந்த மாத்திரை போய் போய் ரத்தத்தில் கலந்து வேலை செய்கிறதுக்குள்ள ப்ரௌன் சுகர் பாணியில் அதை குழந்தைக்கு கொடுத்துட்டோன்னு வைங்க, உடனே சரியாயிரும்ல. அவர் அந்த முறையில் ட்ரை பண்ணியிருக்காப்புல. பட் ஆனால் அது பெரிய பூதாகரம் ஆயிடுச்சு. அது இவங்க வாழவே விட மாட்டாங்களே யாரையுமே. வந்து வித்தியாசமாக ஏதாவது முயற்சி பண்ணாலும் சரி, ஒரு குழந்தைய வந்து வித்தியாசமான முயற்சியில் சரி பண்ணலாம். அவங்க நண்பியே சொல்லியிருக்காப்புல. ஆமாம், கூட அவங்களே கொதிச்சுட்டாங்க. ரத்தம் கொதிக்கும்ல எப்படியா இருந்தாலும் கூட இருக்கும்போது. அந்த பொண்ணே வந்து சொல்லியிருக்கு. முதல்ல அதுதான் மனைவின்னு நினச்சாங்க. இவங்க டக்குன்னு என்ன பண்ணிடுவாங்க, கூட நடந்து வரதை மனைவி ஆக்கிடுவாங்க. ஒரு பொண்ணு கூட போனேன், உனக்கு எதுக்கு தொடர்பு? அவங்க குழந்தைய காணா, அந்த பொண்ணு வேற, இந்த பொண்ணு வந்து உட்காந்துருக்கு. இவர் ஃப்ரெண்ட்ஸாக போயிருக்காங்க. உட்காந்துருக்கும் போது புரியுது அவங்களுக்கு. அதுதான் அதே இவர் கில்லி சரத்தா அவர் இப்படி உட்காந்துருக்காரு. அது பக்கத்தில் இந்த பொண்ணு உட்காந்துருக்கேன். அதுக்கு பக்கத்தில் அந்த பொண்ணோட புருஷன் உட்காந்துருக்கான். அந்த புருஷனுக்கு பக்கத்தில் இன்னொரு பொண்ணு உட்காந்துருக்குன்னு வச்சுங்க. இப்போ நீங்கள் 2 பேரை மட்டும் கட் பண்ணி எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? அது தப்பு. மொத்தமாக என்ன நடந்துச்சுன்னு பார்க்கணும். அதை தான் அந்த பொண்ணு வீடியோவில் சொல்லுது. நீங்களாம் ஒரு வீடியோ எடுத்து பாதியாக கட் பண்ணி பரப்பும்போது நான் அந்த அண்ணா கூட உட்காந்துருந்தேன். இல்லை சார், யாரும் பரப்பலை. இவரே தான் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸில் வந்து தக் லைஃப் மூமெண்ட்னு ஏதோ போட்டிருக்காரு. அந்த க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸில் இருந்த ஒரு கருப்பாடு இதை இருக்கு. இல்லை, அது எடுத்து போட்டுச்சுன்னா அதை நீங்கள் ஏன் பரப்புறீங்க? அதுதான் அந்த பொண்ணு கேட்குது நியாயமா. நாங்கள் எங்களுக்குள்ளே என்ன வேணாலும் பண்ணிக்குவோம். புரியுது அவங்களுக்கு. அவங்க மனைவி எங்கேன்னு கேட்டால் அவங்க அந்த பக்கம் உட்காந்துருக்காங்க அப்படின்னு. ஒருத்த உட்காந்துருக்கான், அவங்க கூட உட்காந்துருக்கிறது மனைவி இல்லை. அதுகிட்ட கேட்கும்போது அவங்க மனைவி எங்கம்மா காணா, நீ போய் பக்கத்தில் உட்காந்துருக்க அப்படிங்கும்போது அவங்க அங்கே இருக்காங்க அப்படி. அது நியாயம் தானே? அதில் என்ன தப்பு இருக்குது? அந்த வீடியோவில் குழந்தையெல்லாம் அவங்களங்கிறது அது அப்போ எந்திரிச்சு போயிருப்பாங்க, அதை அவங்க கூட போயிருக்கலாம். ஃப்ரெண்டுக்கு குழந்தை இருக்குன்னு அவசியம் இருக்குது. இப்போ அதான் சார், இப்போ இந்த விஷயந்தான் இப்போ எப்படியும் அவர் பயன்படுத்தியிருந்தாருன்னா விசாரணையில் இதெல்லாம் ஒரு உதவி தாங்க. ஒரு குடும்பமாக பழகுறாங்கன்னு வச்சுங்களேன். இப்போ அந்த குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, அவங்க அம்மா தூக்கிட்டு அந்த பக்கம் போகும்போது மாத்திரை கலக்கிறதுக்கு இன்னொரு பக்கத்து வீட்டு பொண்ணு ஹெல்ப் பண்ணுது. இந்த மாதிரி மாத்திரை, அது இவரோட ஃப்ரெண்டு. மாத்திரை நுனி கொடுத்தது குத்தமா அப்படின்னு அது கூட இருந்தது குத்தமா அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. அது மாத்திரையே இல்லை அப்படின்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. இப்போ விசாரணையில் தான் தெரியுங்கும்போது என்ன விசாரிப்பா? யார் விசாரிப்பா? விசாரணை நடக்க மாட்டாங்க. அதான் விசாரணை நடக்கும்போது அவரே சொல்லிட்டார்ல, இல்லை அது பேராசிட்டமால் மாத்திரைங்கும் போது இதுக்கு மேலே நீங்கள் என்ன விசாரணை நடத்துவீங்க? 10 லட்சம் பரிசறிப்புன்னு ஒரு போஸ்ட்டில் போட ஆரம்பிச்சிட்டாங்க சார். உபகரணங்கள் வந்து என்னென்ன கொடுப்பாங்கன்னா, மொபைல் ஃபோன், பேராசிட்டமால், ஏடிஎம் கார்டு, 500 ரூபாய் நோட்டு. செய்ய வேண்டியது 1 நிமிடத்துக்குள் மாத்திரையை நுணுக்கி பவுடராக கொடுக்க வேண்டும். முடியுமா? சேலஞ்சுக்கு தயாரான்னு கேட்குறேன். ஆமாம், அதோட பண்ணலாமே. அது இவர் கில்லி சரத்துக்கு கொடுத்தா சொல்லிக் கொடுக்க போகிறாரு அப்படின்னு அதை தான் கூப்பிட்டுருக்காங்க. நான் ஒரு 40 ரூபா உங்களுக்கு கொடுத்துறேன்னா 60 ரூபா நான் எடுத்துக்கிறேன், அது எப்படி நான் நொறுக்கிறேன்னு கேட்டால் சொல்லி தர போகிறாப்புல. இல்லைன்னா கூட அந்த பாப்பா இருந்துச்சேன், இந்த வீடியோ ஒன்று போட்டிருக்கேன், ஃப்ரெண்டு, கில்லி சரத் ஃப்ரெண்டு, ஃபேமிலி ஃப்ரெண்டு. அதான் சார், இப்போ அது தெரியுமில்ல, ஃப்ரெண்டு ஃபேமிலி ஃப்ரெண்டுன்றது ஒரு இதுதான், அது ஒரு கணக்கு தான். அது இருக்கும்போது அவங்க ஒரு நொறுக்கி கொடுத்துருக்காங்க, அதை பார்க்குறேன். இப்போ அமைச்சரவிலிருந்து நீக்கமா நடவடிக்கையா? இப்போ அந்த ஏற்கனவே அடித்த கஞ்சாவுக்கு இன்றைக்கி வந்து நடவடிக்கை எடுக்கிறன்றது அது அவரை சரத்துன்னு சொல்லலை. சின்ன வயசில் கஞ்சா அடிச்சிட்டாரு, ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி கஞ்சா எழுதிட்டாரு அப்படின்ட்டுக்காக இப்போ அவரை பிடிச்சி தண்டனை கொடுக்கறது சட்டத்தில் இடம் கிடையாது. இப்போ ட்ரங்க் அண்ட் டிரைவ் போலீஸ் வந்து ட்ரங்க் அண்ட் டிரைவ் பிடிக்கிறாங்கல்ல, நீ நான் டெய்லி தான் குடிச்சிட்டு இருப்பா ஒருத்தன், அன்னைக்கு சாயந்தரம் குடிச்சிருக்க மாட்டான், அதனால் விட்டுருவாங்க. அன்னைக்கு சாயந்தரம் குடிச்சிருந்தா தான் ஃபைன் போட முடியுமே தவிர போன வாரம் குடிச்சாருன்றதுக்கெலாம் ஃபைன் போட முடியாது. ஆனால் பொது இடத்தில் போதைப்பொருள் பயன்படுத்தி ஒருவேளை அந்த இப்போ அந்த வீடியோ வந்து உறுதி செய்யப்பட்டால் அவருக்கு தண்டனை வாய்ப்பு. அதை எப்படி எப்படி உறுதிப்படுத்துவீங்க? போலீஸ் அவங்க போலீஸு, சிஎம் அவங்க சிஎம், அப்படி இருக்கும்போது இல்லை சார், நியாய தர்மம் தானே ஜெயிக்கும். ஆமாம் சார், யார் தப்பு செய்தாலும் நடவடிக்கை எடுக்கப்படணும். ஆமாம், இவர் தப்பு செஞ்சுருந்தா தானே, செய்யவே இல்லைங்கிறீங்களா? அவர் எங்கே, அவர் மாத்திரை நுண்ணிக்கேன்னு தான் அவர் சொல்கிறாரு, ஓகேன்னு போலீஸில் ஓகேன்னு விட்டுருவாங்க. அங்கேயும் மேலிடத்துலையும் சரி ரைட் விடுங்கப்பா பார்த்துக்கலாம். நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? ஒருவேளை தவறு நடந்திருந்தா நிச்சயம் இல்லை, தவறு நடந்திருந்தா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? நடவடிக்கை எடுப்பாங்க. என்ன நடவடிக்கை எடுப்பாங்க? அமைச்சர் பதவியை பிடிங்கிட்டு அரெஸ்ட் பண்ணி. அதை பிடிங்கிட்டு அரெஸ்ட் எப்படி பண்ண முடியும்? பொது இடத்துல போதைப் பொருள் பயன்படுத்தி. இல்லை, போதைப் பொருள் தான் இல்லைன்றாரு அவர், மாத்திரை நுணுக்குனேன்னு தானே சொல்கிறாரு.
அவங்க விட்டுருவாங்க. அவங்க கட்சியில் அதெல்லாம் வந்து சகஜம்தான். அது ஒன்று வித்தியாசமாக ட்ரை பண்ணுறதும் அது ரீல்ஸ் ஆகிறதும் அதுக்கப்புறம் அது பண்ணுறது சகஜம்தான். அந்த இதுலேயே 40 பேர் செத்து போனாங்க. அதே இவங்க கொண்டுட்டாங்கன்னு தானே சொன்னாங்க. திமுககாரங்க செந்தில் பாலாஜி பண்ணதுன்ட்டாங்க. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அதே மாதிரி இதை யாரும் சொல்லாங்க. வாங்கிட்டு வந்தது திமுககாரன், வாங்கி கொடுத்ததா? ஆமாம். இல்லை, இப்போ இந்த வீடியோ எடுத்து பரப்புனது திமுக. அதனால் அவங்கள தூக்கு தண்டனை, அவங்கள மீது நடவடிக்கை எடுக்கணும் தான். ஏதாவது பண்ணாமல் இருந்தால் சந்தோஷம். சரிங்க சார். இப்போ செய்தி பேசிகிட்டு இருக்க நேற்று கூட போதைப் பொருளை ஊசியில் ஏற்றி அப்படின்ட்டு ஒரு அடுத்த சேலமில் ஒரு சின்ன வயசு பொண்ணு பையன் அரெஸ்ட் அப்படிங்கிற செய்திகள்லாம் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. அதான் நீங்கள் சொன்னது போல் தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி ஊடுருவ ஆரம்பிச்சு இன்றைக்கி பெரிதளவில் ஊடுருவிச்சு. அதனால் நீங்கள் வேறு இருக்கணும்னா நீங்கள் டாஸ்மாக்னு மதுவை மட்டுமே இருக்கணும். அதை தாண்டி ஏமாத்து வேலை. டாஸ்மாகை வந்து பொம்பளைங்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு, அதை தாண்டி மிக பெரிதளவில் ஏரியாவில் அவள் வந்து டாஸ்மாக் வேணான்னு ஒரு லேடி இருக்கா, கத்துறா, புருஷன் அப்படி குடிச்சு வந்து விழுந்து கிடக்கா, நாசமாக போச்சு குடும்பமேன்னு. ஆனால் அவன் மகன் கஞ்சா அடிக்கிறது அவருக்கு தெரியாது. இன்னைக்கு அதான் இந்த அளவுக்கு அதுதான் வந்து பிரச்சனையாக போயிட்டுருக்கே தவிர டாஸ்மாக்ன்றது பிரச்சனை இல்லை. அதான் டாஸ்மாகில் கூட நீங்கள் வந்து உயிரோட எங்கேயா பஸ் ஸ்டாண்டில் படுத்துருப்பான், போய் தூக்கிட்டு வந்துடலாம். போதை தெரிஞ்ச பிறகு உயிரோட அவனே எந்திரிச்சு வந்துடுவான். புரியுதா? ஆனால் ப்ரௌன் சுகர் கஞ்சா அப்படி கிடையாது. அடிக்ட் ஆகி அப்படி எங்கே போகிறாங்கன்னு தெரியாது. கொலை பண்ணிடுவாங்க, தவறான வழியில் ஈடுபடுறது, எல்லா வழியிலையும் போயிடுவாங்க. அதான் இந்த சட்ட ஒழுங்கு சீர்கேடுக்கு மிக முக்கிய பிரச்சனையே இந்த போதைப் பொருட்களுடைய அதீத புழக்கம் தான். இப்போ அதை நீங்கள் வேற இருக்கணும். இப்போ அதுதான் உங்களுடைய முதல் கடமையாக இருக்கணும் பொழுது அதுக்கு நீங்கள் மராத்தான் ஓடிலாம் பிரச்சனை கிடையாது. மராத்தான் ஓடினா மாத்திரையை நுணுக்கிறவன் நின்றுவானா? முதல்ல உள்ளே வர அதை கட்டுப்படுத்தணும், அடுத்து இருக்கவங்களை மீட்கணும், அதுக்கப்புறம் அவங்களும் சேர்ந்தா ஓடுவாங்க. சில கொலைகாரங்கெல்லாம் பார்த்துருக்கீங்கன்னா கொலை அவனே பண்ணியிருப்பான். இந்த இப்போ கூட ஒரு பொண்ணை தானே வெட்டி கொண்டு விட்டான் ஒருத்தன், புருஷன் இல்லாத நேரத்தில். கடைசியில் பார்த்தா அவன் கூடயே தான் இருக்கான், அழுகிறான், இது பண்ணுறான். அப்படி நானே நிறையா டியூட்டியில் இருக்கும்போது பார்த்துருக்கேன். இது நான் கோவையில் நடந்த கொலையில் கூட பார்த்தா ஒரு பொண்ணை கொல்லலை, அவள் லவ்வரை கொண்டு விட்டு அவளை லவ் பண்ணுறதுக்காக லவ்வரை கொண்டு விட்டான். அது ஃபேமஸான கோயம்புத்தூரில் கொலை வழக்கு. அவன் 2வது நாள் வரைக்கும் யாரையுமே கண்டுபிடிக்க முடியல. அப்புறம் பார்த்தா தான் இவன் தான் கூடயே இருந்து அழுது புதைக்கிற வரைக்கும் இவன் தான் கூட இருந்திருக்கான். கதறி அழுதுருக்கான். அதில் தான் போலீஸ் சந்தேகம் வந்து ரொம்ப அழுகிறானே என்னன்றது தான், ரொம்ப வருத்தமாக இருக்கானோன்னு சொல்லி கூப்பிட்டு அடித்ததில் உண்மையை சொல்லிட்டேன் நான் தான். ஸோ அந்த மாதிரி சில பேர் இருப்பாங்க. அந்த மாதிரி இந்த போதை ஒழிப்புக்கு எல்லாம் தான் ஓடி வந்திருக்காங்க. எல்லாம் சரக்கை போட்டு தான் ஓடி இருக்காங்க காலையில். பல பேர், நம்ம எல்லாரையும் சொல்ல முடியாது. அங்கே மட்டும் இந்த இப்போ பைக்கு இது செக் பண்ணுறாங்க பாருங்கள், ஊதுங்கன்னு. அந்த மராத்தான் ஓட்டத்தில் ஊத சொல்லியிருந்தாங்கன்னா ஒரு மிஷின் இருந்திருக்காது, எல்லாம் பிடிக்கிட்டு போயிருக்கு. அந்த மாதிரி ஒரு நிலைமையில் தான் தமிழ்நாடு போயிடுது. இங்கே மராத்தான் ஓடுறதுனால மாறாது. இப்போ மாரத்தான் நடத்துறதுங்கிறது போதையை ஒழிக்கிறதுக்காக மாரத்தான் நடத்துகிறோம். சரி, மாரத்தான் நடத்தினாலே யாருக்கு என்ன, அவன் தான் அடிக்காதவன் தானே அவங்க கூட வரான். மாரத்தானில் வர அடிக்கிறவனை பிடிக்க சொன்னால் அடிக்காதவனை எல்லாரும் போட்டு ஒரே இடத்துல சேர்த்து ஓடினீங்கன்னா என்ன பிரயோஜனம் அதுக்கு? இந்த டெம்ப்ளேட் தான் சார். முதலமைச்சர் விஜய்க்கு எல்லாம் போதைன்றது ஆகவே ஆகாது. அவர் தொட்டு கூட பார்த்துக்க மாட்டார் தன்னோட வாழ்நாளில். புரியுது அவனுக்கு? அவர் வந்து எந்த வகையான போதையும் அவர் தொட்டு பார்த்துருக்க மாட்டார். அதனால தான் போதையை ஒழிக்கணும்னு சொல்லி அவர் போகிறார். அவரோட முயற்சி வந்து கூட புஷியானந்து ஓட முடியாது, ஏன்னா ஒரு ஹார்ட் பிரச்சனை இருக்குது. ஆதவர்ஜனா ஓடுப்பாப்புல. புஷி பாவம் சார், இருக்கிறதுலே நல்ல மினிஸ்டர், நமக்கு பிடிச்ச மினிஸ்டர். எனக்குலாம் ரொம்ப பிடிக்கும் சார். எதை சொன்னாலும் சாஃப்டாக பொலைட்டாக கேட்குறாரு, எல்லாத்தையும் டக்குன்னு சொல்கிறாரு. நீ யாராக இருந்தாலும் பாரபட்ச பக்கம் நடவடிக்கை தான் பாருங்கள். இப்போ என்னதான் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, தளபதி சொல்லிட்டாரு ஒன்று தூக்குறேன் அவ்வளோதான் தூக்கிடுவார் சார். அந்தளவுக்கு ரொம்ப நல்ல மனுஷன். ஏதாவது நீங்கள் ஒரு தவறு ஒரு தூக்கிட்டாரா தூக்க போகிறாங்க, அப்படி தான் செய்தி வருது. என்ன நடக்குதுன்னு தெரில சார். ஒருவேளை தவறு அவங்க சைடு இருக்கா இவங்க சைடு இருக்காங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் சார். நீங்கள் சொன்னது மாதிரி போதை புழக்கத்தை வேறொரு அறுக்கிறதுக்கான முயற்சிகள் எடுத்தாங்கன்னா பாராட்டுக்கள். அது சாத்தியமானு கேட்டால் பெரிதளவில் இல்லைங்கிறது தான் ரிசல்ட்டாக இருக்குது. பொறுத்து வந்து பார்ப்போம் சார். நேரம் கொடுத்ததுக்கு நன்றி.